ஹோ'ஓபனோபனோ ப்ரேயர் பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். கைலாஷ் சேனல் தமிழில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதோட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. அது நிறைய யூடியூப் வீடியோஸ்லேயும் கிடக்கு. ஸோ அதெல்லாம் உங்களால் போய் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்ல வர்றது 2 விஷயம். ஒன்று, எதுக்காக இந்த ஹோ'ஓபனோபனோ ப்ரேயர் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி, இந்த ஜென்மத்திலேயே நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பேரை நம்மளை அறியாமலே ஃபிசிக்கலாக, அதாவது உடம்பு ரீதியாக, மனசு ரீதியாக நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கோம்னா அவங்களுக்கு மன வேதனையை நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி மற்றவங்களும் நம்மளை இஷ்டத்துக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆழ் மனசில் புதைஞ்சு கிடக்கு. அது இந்த ஜென்மம். அதே மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்தோன்னு நமக்கே தெரியாது. அப்போது போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம், இதெல்லாம் இப்படியே நடந்துட்டு வருது. ஓகே, அது ஒரு விஷயம். அதே மாதிரி மற்றவங்கள நம்ம ஹர்ட் பண்ணியிருக்கோம், அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களையும் நம்ம ஹீல் பண்ணணும், குணப்படுத்தணும், நம்மளையும் நம்ம ஹீல் பண்ணணும். இல்லாட்டினா இது ஜென்மமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே நமக்கு லைஃப்பில் முன்னேற்றம் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் இந்த ஹோ'ஓபனோபனோ ப்ரேயர் சொல்லணும். 2வது, இந்த விஷயத்துலேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதாவது யார்கிட்ட சொல்லணும், யாரை பார்த்து சொல்லணும் அப்படின்னு. என்ன சம்மந்தித்த வரைக்கும் பிரபஞ்சத்துக்கிட்ட சொன்னால் போகிறோம். ஏன்னா பிரபஞ்சங்கிறது தான் அந்த சக்தியோட, அதாவது அந்த நம்மளோட அந்த கிரியேட்டருங்கிறோம் இல்லையா, நம்ம படைத்தவனோட மனசு தான் பிரபஞ்சத்தோட மனசு. அப்போ நம்மளை படைத்தவங்கிட்ட, நம்ம கடவுள்னு சொல்கிறோம், அவங்கள்ட்ட இதை பார்த்து சொல்லணும். ஓகே, அதுதான் நல்லது. 2வது, என்ன ப்ரேயர் இது? 4 சென்டென்ஸு, சின்ன வார்த்தைகள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதை தினமும் காலையில் எந்திரிச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு 108 தடவை விடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள் வர்றதை நீங்களே பார்ப்பீங்க.